அந்த அறிக்கையை வெளியே கொண்டு வந்தால் அது தனிநபர் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை வெளியில் வந்தால் கேரளாவுடைய இருக்கக்கூடிய சினிமா உலகமே வேறு மாதிரி போகும். அதில் நிறைய திரைப்பிரபலங்கள் மாட்டுவாங்க. ஹேமா கமிட்டியினோட முழு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, கேரளாவில் ஒருத்தங்க படம் நடிக்க வர நிறைய நடிகர்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க. அது ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. கேரளாவுடைய அம்மா அமைப்பினுடைய தலைவர் நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி மோகன்லால் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. கேரளா திரையுலகம் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா திரையுலகத்திலும் இருக்குது, மாற்று இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியுடைய ஹஸ்பண்ட் ராஜேந்திர தாஸ்ன்றவர் ஒரு பெண்ணுக்கு போக்குவரத்து சரி பண்ணுறப்போ வாக்கி டாக்கில் பாலியல் ரீதியாக அத்துமுறையாக பேசினார்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோர்ட்டு தண்டனை வழங்கி இன்றைக்கு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி வச்சுருக்காரு. இப்போ வைரமுத்து அவர்களுக்கும் சிம்யாவுக்கும் என்ன நடந்ததுன்னா நமக்கு தெரியாது. அது உண்மையா பொய்யாவும் தெரியாது. மீட்டு நடந்தால் அதில் அது உள்ளலாம் நம்ம வரல. 100 பேரை கிராஸ் பண்ணி போனால் அதில் ஒரு 50 பேரில் குடித்தவனும் கஞ்சா குடிக்கி தான் இருக்கிறான். அவன் என்ன நேரத்தில் என்ன பிஹேவ் பண்ணுவானோ நம்ம உஷாராக இருந்துக்கணும், நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், நம்ம உடை அலங்காரத்தை சரி பண்ணிக்கணும். நம்ம ஒருத்தர்கிட்ட பிரச்சனை ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பூஜா. இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறது வெங்கடேசன், திரைப்பட தயாரிப்பாளர். ஸோ வணக்கம் சார். வணக்கம். ஸோ நம்ம இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதில் ரேவதி அப்படின்றவங்க இந்த ரியாஸ் கான் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சித்திக்கு பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது என்ன மாதிரியான குற்றச்சாட்டாக இருக்கும் அப்படின்ட்டு? இல்லை, குற்றச்சாட்டு என்னமா இருக்குன்னு கிடையாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். அது இப்போ தான் வெளியே வந்திருக்கு. 2017 ஆரம்பிச்சது. அது நடிகர் திலீப்புக்கும் பாவனாக்கும் ஒரு பிரச்சனை வரப்போ அங்கே இருக்கக்கூடிய கேரளா அரசாங்கம் ஒரு 7 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை அமைச்சு அங்கே எங்கென்ன நடக்குது, அதாவது கேரள திரையுலகத்தில் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த கமிட்டியை வச்சு விசாரிக்கிறாங்க. அந்த கமிட்டிக்கு ஹேமா ஓய்வு பெற்ற ஹேமா அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் ஹேமா தலைமையில் போடுறாங்க. அந்த கமிட்டி நேரடியாகவும் மறைமுகமாகவும் இணையதளம் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி இது 2019 பினராயி விஜயன் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் கிட்ட, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. 2019 கேரளாவில் இருக்கக்கூடிய நடிக்கிற பெண்களுக்கு பாலியல் ரீதியான வன்முறைகள் நடக்கிறது. அந்த பெண்களுக்கு தங்குவதற்கான இடம் ப்ராப்பராக தரப்படவில்லை. அந்த பெண்களுக்கு போக்குவரத்து வசதி செய்யப்படலை. பாலியல் ரீதியான இச்சைக்கு உடன்படாத பெண்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள், படத்திலிருந்து தூக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி பல விஷயங்களை மேற்கோள் காட்டி 2019 அதை கொடுத்துட்டாங்க. ஆனால் 2019 இப்போ 2024 வரையும் இடையில அந்த அறிக்கையை வெளியே கொண்டு வந்தால் அது தனிநபர் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை வெளியில் வந்தால் கேரளாவுடைய இருக்கக்கூடிய சினிமா உலகமே வேறு மாதிரி போகும். அதில் நிறைய திரைப்பிரபலங்கள் மாட்டுவாங்க. தனிநபருடைய பிரச்சனைகள்லாம் அதில் நிறையா இருக்கிறதுனால கேரளா அரசாங்கம் தயங்கி அதை வெளியிட தயங்கத்திலே இருந்துச்சு. அதற்கேற்ற மாதிரி அந்த மலையாள திரையுலகை சேர்ந்த ஒரு டைரக்டர் இந்த அறிக்கையை வெளிவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், கேரள திரையுலகம் வெளியில் அசிங்கமாக பேசப்படாதுன்னு சொல்லி அது ஸ்டே வாங்கிட்டே இருக்காரு. 2024 அந்த ஸ்டே உடைக்கப்படுகிறது. தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் அது வெளிச்சத்துக்கு வருது. வெளிச்சத்துக்கு வரப்ப ஹேமா கமிட்டியினோட முழு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, கேரளாவில் ஒருத்தங்க படம் நடிக்க வர நிறைய நடிகர்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க. அது ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எங்கெங்கே அவங்க போகணும், போக்குவரத்து சம்மந்தமாக எங்கெங்கே போகணும்னு சொன்னால் அதற்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு. மூணாவது அவங்க எப்போ டைம் முடிஞ்ச பிறகு, அதாவது ஒரு படப்பிடிப்புனா ஒரு குறிப்பிட்ட டைம் முடிஞ்ச பிறகும் அவர்களை தொல்லை கொடுக்குற தன்மை அங்கே அதிகமாக இருக்குது. குறிப்பாக அவங்க மேல்கோட் காட்டுறதுனா, ஒருத்தங்க ஷூட்டிங் முடிஞ்சு பேக்கப் ஆகி ரூமில் போய் ஸ்டே பண்ணுறாங்கன்னா ரூமில் போய் கதவை தட்டுறது, ரூமில் போய் தட்டி எழுப்புறது, அந்த மாதிரி ஒரு பாலியல் இச்சைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துன்புறுத்தல் ஆளாக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடைபெறுதுன்றதை மேற்கோள் காட்டுறாங்க. இந்த மேற்கோள் காட்டுறப்ப இது சம்பந்தமான நேரடியாக சில நபர்கள் பெயரை அவங்க குறிப்பிடுறாங்க. அதில் கேரளாவுடைய அம்மா நமக்கு தமிழ்நாடு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் எப்படி நமக்கு இருக்கிறதோ அதேமாதிரி கேரளாவில் அம்மான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்போட தலைவராக மோகன்லால் இருக்காரு. அந்த அமைப்பை சேர்ந்த செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே அந்த குற்றச்சாட்டு வருது. ரஞ்சன்ற ஒரு மேலே வருது, சித்திக்ன்ற மேலே வருது. உடனே சித்திகை ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. சித்திக் ரிசைன் பண்ணுறாரு. அப்போ சித்திக் போனோன்னா அவரோட துணைத் தலைவராக பாபுராஜ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் துணைத் தலைவர், அவர் அங்கே வராரு, துணை செயலாளர். அவர் மேலேயும் குற்றச்சாட்டு வருது, அவரும் ரிசைன் பண்ணுறாங்க. அதாவது அம்மா அமைப்பில் இருக்கக்கூடிய
அந்த நிர்வாகிகளில் ஒரு 50% பேர் இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் மேற்கோள் காட்டி வர்றதுனால 17 அந்த குழுவை நாங்கள் கலைக்கிறோம், கேரளாவுடைய அம்மா அமைப்பினுடைய தலைவர் நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி மோகன்லால் வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ரிசைன் பண்ணாலும் இந்த கேரளாவுடைய நலிந்த கலைஞர்களுக்கு கொடுக்க உதவித்தொகை, வேறு படத்தில் நடக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து சைன் பண்ணணும், மற்ற ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலம் இது நடைபெறுது. இதுதான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ வந்து பெரிய நடிகர்கள் எல்லாம் யார் இருக்காங்க அதில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நேரடியான பதில் எதுவுமே கிடையாது. சித்திக் அவரை சொல்கிறாங்க, ரியாஸ் கான் அவரை சொல்கிறாங்க, மணியம்பிள்ளை அவரை சொல்கிறாங்க, சூரியகுமாரை சொல்கிறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய முகேஷ் சொல்கிறாங்க. இது எல்லாம் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறது தவிர எதுவுமே வந்து பொதுவெளியில் வந்து நிரூபிக்கப்பட்டு தண்டனை ஆட்கட்பட்ட பிறதான் அவங்க குற்றவாளியாக கருதப்படுவார்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து மேற்கோள் காட்டினாவே அவர்களுக்கு அந்த பேர் வெளியில தெரிஞ்சு பேப்பர்ல வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் போனாவே கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு குற்றவாளி மாதிரி ஒரு பாவனையா இங்க சித்தரிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அவமான சின்னம். இப்போ சித்திக் அவர்களுக்கும் ஒரு அவமான சின்னம் தான். இப்போ வந்து பழம்பெரு நடிகர் துளசிதாசன் ஒருத்தர் இருந்தார், பழம்பெரும் டைரக்டர். அந்த டைரக்டர் மேல ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார் நான் லிஃப்ட்ல போறப்ப என்ன அத்துமீறினாரு, 2 பேர் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காலில் நாங்கள் விழப்பினேன், அப்புறம் என் காலில் விழுந்து பண்ண வேணான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் போய் நடிகர் சங்கத்தில் போய் இதை சொன்னேன், அதாவது கேரளாவுடைய அம்மா அமைப்பில் போய் சொன்னேன். அவங்க வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கல. அதற்கப்புறம் தொடர்ந்து எனக்கு படங்கள் கிடைக்கல, நான் வந்து திரையுலகத்தை விட்டே வெளியிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, மறைந்து முடிஞ்சிட்டாரு ஒருத்தர், ஒரு நடிகர் பேரு என்னோட அப்பா வயது கூடவர், என்னோட பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாரு, ஆனா அவர் மறைஞ்சிட்டாரு, அதனால அவர் பெயரை குறிப்பிட விரும்பலன்ட்டு இப்போ ஒவ்வொன்றாக இப்போ வருது. இப்போ நம்ம என்ன இதை சொல்ல வரோம்னா, பாலியல் ரீதியான துன்புறுத்தல், பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் வந்து கேரளா திரையுலகம் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா திரையுலகத்திலும் இருக்கு, மாற்று இல்லை. அதே மாதிரி சினிமா துறையில் மட்டும்தான் இந்த பாலியல் ரீதியான அத்துமீறல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா இதுலையுமே பாலியல் அத்துமீறல் இருக்குது. நீங்கள் சாஃப்ட்வேரில் போனாலும் பாலியல் அத்துமீறல் இருக்குது, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போனாலும் பாலியல் அத்துமீறல் இருக்குது. இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் போனாலும் இன்றைக்கி ஒவ்வொரு வாட்டி தலைமை ஆசிரியர் கையை பிடிச்சி இழுத்தாரு, உடற்கல்வி ஆசிரியர் கையை பிடிச்சி இழுத்தாரு, போக்சோவில் ஒருத்தர் டெய்லி நியூஸில், டெய்லி ஸ்கூல் சம்மந்தப்பட்ட நியூஸில் ஒரு போக்சோவில் ஒரு 10 பேர் அரெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கிறான். அதெல்லாம் பாலியலுக்கான வன்முறையில் தான். இதுனாச்சும் வந்து குஷ்பு சொன்ன மாதிரி நோனா நோ, எஸ்னா எஸ், அது மாதிரி. பட் இங்கே வந்து ஒரு குழந்தைகள்கிட்ட தான் என்ன செய்ய போகிறோம், தன் குழந்தைகள் தன்னுடைய பாலியல் இச்சைக்காக ஒரு குழந்தைய வந்து இப்படி நம்ம படுத்துறமேன்ற ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாத சில பாலியல் இச்சைக்கு உட்பட்ட சில அசிங்கங்களால் நடக்கிற இந்த விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது ஏன் சார் அந்த சினிமா துறையை மட்டும் ஒரு பிம்பமா காட்டுறாங்க? இப்போ எல்லா பெற்றோர்களும் வந்து சில பேர் வந்து பெண்கள் வந்து சாதிக்கணும்னு நினைப்பாங்கல்ல சினிமா துறையில, ஆனா அங்கெல்லாம் வேணாம், அங்கெல்லாம் போகாத, அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க. எதுக்கு அந்த சினிமா துறை மேல ஏன் அந்த ஒரு பிம்பம் வந்து அவ்வளோ ஒரு பெருசா போற்றப்பட்டிருக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அப்படி கிடையாது, சினிமான்றது கிடையாது. சினிமான்றது ஒரு கவர்ச்சி மீடியா. மீடியாவில் சினிமான்றது மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி மீடியா. 2 இடத்துல தான் நீங்கள் மிகப்பெரிய புகழையும் பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். ஒன்று வந்து ரொம்ப சீக்கிரமாக பொருளாதாரத்தை மீட்ட முடியும்னா சினிமாவில் தான். அதேமாரி வந்து மிக சிறந்த ஷார்ட் பீரியடில் பெரிய லெவலில் புகழை ஈட்ட முடியினாலும் அதுவும் சினிமாவு தான். ஆனால் வந்து நான் முன்னாடி சொன்ன பதிவில் என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனை வந்தால் விசாகா கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி அங்கே இருக்குது. அந்த கமிட்டியில் போய் ஒரு புகார் பெட்டின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போங்க, உங்கள் புகார்களை இந்த பெட்டியில் போட்டு தெரிவிக்கும்னு சொல்லி போடுவாங்க. அந்த புகார் பெட்டியில் போயிட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரி போயிட்டோம், யார் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னே தெரியாது, அது வந்து மறைமுகமாக விசாரிப்பாங்க. இந்த விசாகா கமிட்டியில் மாட்டினவர் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கார் ஒருத்தர், ஒரு நம்மளுடைய முன்னாள் இப்போ இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியுடைய ஹஸ்பண்ட் ராஜேந்திர தாஸ்ன்றவர் ஒரு பெண்ணுக்கு வந்து போக்குவரத்து சரி பண்ணுறப்போ வாக்கி டாக்கில் பாலியல் ரீதியாக அத்துமுறையாக பேசினார்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோர்ட்டு தண்டனை வழங்கி இன்றைக்கு ஹைகோர்ட்டில் போய் அது ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு. இன்னொருத்தரும் ஓய்வே பெற்றார், முருகன் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஓய்வே பெற்றார், பாலியல் அத்துமுறைக்காக விசாகா கமிட்டி மூலம் விசாரிக்கப்பட்டு அப்படி போயிட்டுருக்கு. அப்போ விசாகா கமிட்டி எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறதோ அதே மாதிரி எல்லா பிரைவேட் செக்டார்லையும் இருக்கணுன்றது அரசாங்கத்தினுடைய பிரதான ஆணை. ஒரு ஜியோவே இருக்குது. நீங்கள் எங்கெங்கே ஒரு 50 பேருக்குள்ள ஒரு எம்ப்ளாயி ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல விசாக கமிட்டி மாதிரி ஒரு புகார் பெட்டி இருக்கணும். இப்போ நீங்கள் போவீங்க, நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்னு போவீங்க, துணிகள்லாம் தைக்கிறாங்க, பாவம் கஷ்டப்படுற ஒரு பெண்கள்லாம் வந்து வீட்டு நிலைமைக்காக வேறு வழி இல்லாமல் தைப்பாங்க. அந்த இடத்துல வந்து
இந்த லைன் மாஸ்டர் இருப்பான், கட்டிங் மாஸ்டர் இருப்பான், அதுக்கு மேலே ஒரு அதிகாரி இருப்பான், அதுக்கு மேலே ஒரு சூப்பர்வைசர் இருப்பான், அதுக்கு மேலே ஒரு ஆளுங்களாம் அவங்களாம் வந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டானாலும் அந்த பெண்கள் வந்து வாய்மூடி மௌனமாக கடந்தே வராங்க. ஏன்னா அந்த மாதிரி ஈடுபட்டவங்களை போய் நம்ம சொல்லிட்டா நாளைக்கு வேலை போயிடுமே, நம்ம குடும்பம் பாதிக்கிடுமேன்னு பயப்படுறப்ப தான் அந்த மாதிரி இடத்திலும் இந்த மாதிரி புகார் பெட்டியை வைக்கணும் அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்லுது. ஒன்று. ரெண்டாவது, முடிந்த அளவு எங்கெங்கு வந்து வேலைகள் வந்து ஒரு பெண்கள் வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல சிசிடிவி சர்வலைன்ஸ் வச்சாவே 99.9% பிரச்சனைகள் குறையப்படும். சர்வலைன்ஸ் வந்து அவங்க கிட்ட வரப்படுறதுல பேசுறதுல எல்லா இடத்துலையும் கண்காணிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு. அப்போ இப்போ வந்து கேரளா திரையுலகத்தில் மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. திரையுலகத்தில் மட்டும்தான் இப்படி இருக்குன்றது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது காமன். அது வந்து திரையுலகம் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலும் இருக்கிறது. அவரவர் விருப்பம் சார்ந்து அது நகர்கிறது, அவ்வளோதான். தவிர இங்கு வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய முழு ஒப்புதலோடு பாலியல் ரீதியான உடலுறவுகள் தவறு இல்லைன்னு சொல்லி சட்டமே சொல்லுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நோக்கி நகர்றவங்க. ஒருவனுக்கு ஒருத்தின்ற குவாலிட்டியை நோக்கி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாட்டமும் இதிகாசமும் நமக்கு சொல்லித்தரதுனால நம்ம அந்த கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் நம்ம அப்பத்துலேருந்து. ஆனால் சினிமான்றது ஒரு கவர்ச்சி மீடியா இருக்கிறதுனால அது உடனுக்குடன் மீடியாவுக்கு வருது, உடனுக்குடன் வெளியே செல்லுது. அதை தான் சுரேஷ் கோபி அவர்கள் வந்து செய்தியாளர்கிட்ட சொல்கிறப்ப சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் குற்றம் சாட்டியிருக்கீங்க, அதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க தவிர அது தீர விசாரிக்கப்பட்டு தண்டனை அடைந்த பிறகு, அதாவது தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு தான் அவர்கள் குற்றவாளிகள். இப்போ நான் யாரை வேணா குற்றம் சாட்டலாம். இப்போ ஒரு டைரக்டர் எனக்கு வந்து, நான் இப்போ ஒரு தயாரிப்பாளராக இருக்கேன், எனக்கு ஒருத்தவங்க வந்து சான்ஸ் கொடுக்கலன்னு ஒரு நடிகை நான் சொல்கிறேன், இல்லைம்மா இந்த இடத்துல உனக்கு வாய்ப்பு இல்லைம்மா, ஒரு 2 நாளுக்கு அடுத்த படத்தில் நான் பார்க்குறேம்மான்னு சொல்கிறப்ப அவங்க திருப்பி என்ன அப்ரோச் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்கிறேன், அவங்க என் மேலே ஒரு இதில் கோவப்படுறாங்கன்னா, என்ன பாலியல் ரீதியாக என்ன வன்புறுத்துறாங்க, என்ன இங்கே வர சொன்னார் அங்கே வர சொன்னார்ன்றதை அன்னைக்கே சொன்னால் கூட அது சிசிடிவி வச்சோ எங்கே வர சொன்னாங்க நீங்கள் பார்த்தீங்களான்றதும் டெக்ரேட் பண்ணலாம். மீட்டு மாதிரி சிம்மியாய் வைரமுத்து பிரச்சனை மாதிரி 8 வருஷம் கழிச்சு, என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த உண்மையா பொய்யான்னு தெரியாம 8 வருஷம் கழிச்சு வைரமுத்து இப்படி பண்ணாருன்னு சொல்றதப்போ எடுபடலை. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து என்ன வர சொன்னாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னைக்கு வர சொன்னார்? 2024 இன்றைக்கி என்ன மாதம்? அது வந்து ஆகஸ்ட் மாதத்தில் 28ஆம் தேதி நம்ம இருக்கிறோம். 28ஆம் தேதி என்னை வந்து இந்த குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு வர சொன்னார், அதுக்கான ஃபுட்டேஜ் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 28ஆம் தேதி உங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்தால் 29ஆம் தேதி அதை ரைஸ் பண்ணால் 28ஆம் தேதி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துடலாம், தெரிஞ்சிடும். அப்பயே தெரிஞ்சிடும், ஆமாம் இவர் வர சொல்லியிருக்காரு, இந்த பெண்ணு போயிருக்காங்க, கோபமாக வெளியே வராங்க, ஏதோ கான்வர்சேஷன் நடந்திருக்கு, இவங்களுக்குள்ள ஒரு பாலியல் ரீதியான ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வர சொல்லியிருக்காருன்றது ஒரு 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 அனுகூலம் மாதிரி அங்கே கிடைக்கும். ஆனால் 8 வருஷம் கழிச்சு இப்போ 24 இருக்கிறோம், 2032 வந்து 24 ஆகஸ்ட் 28ஆம் தேதி என்னை வந்து அவர் வந்து ஒரு ரூமுக்கு ஹோட்டலுக்கு வர சொன்னாருன்னு சொன்னால் அது எப்படி எடுபடும்? அது எவ்வளோ நண்பகத்தன்மை இருக்குது அப்படின்றதுக்குல. பட் இருந்தாலும் அவர்கள் பொய் சொல்லணுன்ற அவசியம் சொல்ல வரல. நீங்கள் ஒருத்தர் மேல் குற்றச்சாட்டு படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவர்கள் பாலியல் ரீதியான உங்களுக்கு ஒரு வன்முறை செய்தாங்கன்றது கண்டென்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஆதாரத்துடன் அதற்கான கண்டென்ட்டை நீங்கள் வச்சுருந்தால்தான் அது நீதிமன்றத்தில் எடுபடும். இப்போ சிம்மியா என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களா, அவங்களால எதுவுமே பண்ண முடியல, எதுக்குமே ஆதாரம் கிடையாதுல்ல அவங்கள்ட்ட. இப்போ வைரமுத்து அவர்களுக்கும் சிம்மியாவுக்கும் என்ன நடந்ததுன்னா நமக்கு தெரியாது, அது உண்மையா பொய்யாவும் தெரியாது, மீட்டு நடந்தால் அதில் அது உள்ளெல்லாம் நம்ம வரல. ஆனால் சட்ட ரீதியாக வரப்போ சட்டத்துக்கு சாட்சியங்கள் தேவை, தடயங்கள் தேவை, அது இருந்தால் தான் நீதிபதி அதை கையில் எடுப்பார். அப்போ சுரேஷ் கோபி எம்பி சொன்ன மாதிரி இது எல்லாமே குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது தவிர நிரூபிக்கப்படலை. அப்போ ஊர்வசி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடக்குது, இது வந்து எல்லா இதுலையும் நடக்கிற மாதிரி இங்கேயும் நடக்குது, நீங்கள் சேஃபாக இருந்துக்கங்க. எப்படி சேஃபாக இருக்கணும்? நீங்கள் எங்கே போனாலும் வந்து தனியாக போகாதீங்க, ஒரு பொது வழியில் ஒருத்தரை சந்திங்க. ஒரு டைரக்டரை உங்களை சந்தித்து ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா ரூமுக்கு வர வேணாம் சார், நீங்கள் காஃபி ஷாப்புக்கு வாங்க, இல்லாட்டி ஸ்டார் ஹோட்டலோடைய கேலரிக்கு வாங்க, இல்லை ரெஸ்டாரண்ட் வாங்க, நம்ம காமனாக பேசுவோம் சார், நீங்கள் என்ன சொல்லுவீங்க கேட்குறேன்னு அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை முடிந்தளவு உங்களுடைய உறவினர்களோ உங்களுடைய ஹஸ்பண்டையோ இல்லாட்டி உங்களுக்கு அண்ணன் தம்பிகளோ யாரையோ ஒருத்தர் உடன் அழைத்து செல்லுங்க. அதாவது ஒரு சேஃப் ஜோனும் பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் பார்த்தா பிருத்திவிராஜ் அவர்களும் விக்ரம் அவர்கள் தான் நேற்று கண்டனம் தெரிவித்தாங்க. இன்னைக்கால தான் விஷால் அவர்கள் வந்து மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்து நாங்கள் நடிகர் சங்கம் அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், ஏன்னா அவர் செயலாளருக்கு நடவடிக்கை எடுப்போம், இந்த மாதிரி ஆட்களும் இங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து நேர்மையாக படம் எடுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் உப்மா கம்பெனிகள் அதிகமாக இருக்கிறது, அந்த உப்மா கம்பெனியில் வரதெல்லாம் சீரழிவு தான் இங்கே வந்து பெரிய பிரச்சனையாக பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படியே நீங்கள் கேரள திரையுலகம் போனால் இன்றைக்கி குற்றச்சாட்டுப்பட்டவர்கள் எல்லாருமே பெரும் நடிகர்கள், குற்றம் சாட்டப்பட்ட எல்லாருமே பெரும் டைரக்டர்கள், பல நேஷனல் அவார்டு வாங்கினவங்க. குற்றம் சாட்டப்பட்ட அந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தா பெரிய பெரிய கம்பெனிஸ். ஸோ அது உப்மா கம்பெனிஸ் கிடையாது.
இங்கே விஷால் சொல்கிறது மேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உப்மா கம்பெனிஸ் வேணால் அவர் மேற்கோள் காட்டலாம் தவிர, ஏன்னா தமிழ்நாட்டில் படம் எடுக்கிற எல்லா கம்பெனியுமே பெரிய பெரிய நிறுவனம், அது அங்கே வேலையே கிடையாது. இன்றைக்கி லைக்கா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா லைக்கா ஓனர் வந்து சுபாஷ்கரன் வந்து இங்கே வந்து ஒரு நடிகை பேசிகிட்டு இருக்காரா? அவர் எங்கேயோ இருக்காருங்க. அவரால் நியமிக்கப்பட்ட தமிழ் குமரன் தான் கதை கேட்குறாரு, ஃபண்டு கொடுக்குறாரு எல்லாமே. அதேமாதிரி ஏவிஎம் படம் எடுக்கிறப்போ ஒவ்வொரு நடிகைகிட்டையும் வந்து ஏவிஎம் செட்டியாரோ இல்லை ஏவிஎம் சரவணனோ பாலசுப்ரமணியனோ குணோ வந்து பேசுகிறாங்களா, அதற்கான ஆட்கள் நியமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த வேலையை பார்ப்பாங்க, ஃபைனல் டச்சுக்கு மட்டும் தான் படம் பார்ப்பாங்க. அதேமாதிரி நாயிரெடி விஜயவாணி ஆகட்டும், சூப்பர்குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி ஆகட்டும், ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணு செட்டியார் ஆகட்டும், முக்தா ஃபிலிம்ஸ் முக்தா சீனிவாசன் ஆகட்டும், இப்படி எவ்வளோ பேரை சொன்னாலும் அவர்கள் வந்து தெளிவாக இருந்தார்கள். தயாரிப்பாளர்கள் ஆகட்டும், டைரக்டர் வந்து இலக்கை நோக்கி நகர்ந்தாங்க. இங்கு வேணா உப்மா கம்பெனிகள் முன்ன பின்ன இந்த மாதிரி 10 கம்பெனிஸ் இந்த மாதிரி பேரை கெடுக்கலாம் தவிர, தமிழ்நாடு இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிகள்லாம் ரொம்ப ரொம்ப ஜெனூனு. சன் டிவிலேருந்து கல்பத்தி அவராமது ஏஜிஎஸ்லேருந்து இப்போ படம் எடுக்கிறவங்க எல்லாருமே ஜெனூனாக தான் படம் எடுக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரும் 100 படம் எடுக்க முடிஞ்சுது. பாரதி ராஜா வந்து இன்னைக்கு 100 படம் எடுத்தார், பாலச்சந்தர் 100 படம் எடுத்தார், ஏவிஎம் 150 படம் எடுத்தாங்க, நாகிரெட்டி 100 படம் எடுத்தார். எல்லாம் நீங்கள் சூப்பர் ஃபிலிம்ஸே 50-70 படம் மேலே எடுத்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து 100 படம் இன்னும் 200 படம்லாம் எப்படி எடுக்க முடிஞ்சுன்னா அவங்களுக்கு தொழில் மேல் உள்ள பக்தி, அவங்க தொழிலை வந்து தொழிலாக பார்த்தாங்க. இந்த மாதிரி வந்து சில சோட்டா கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறதை வந்து நம்ம இதில் ஈடுபடக்கூடாது. ஆனால் கேரளா திரையுலகம் வேற மாதிரி இருக்கிறது. ஏன்னா கேரளா திரையுலகம் மாட்டினதே ஃபர்ஸ்ட் யார்? கேரளாவில் இருக்கக்கூடிய முன்னணி திரைப்பட நடிகர் திலீப். அவர் தான் ஃபர்ஸ்ட் அதில் மாட்டுறார். அவர்களுக்கும் பாவனாக்கும் உள்ள பிரச்சனை தான் புதாகரமாக பேசப்படுறது. மாஃபியா உள்ளே வராங்க, பாவனாவை கடத்துறாங்க, ஒரு பாலியல் ரீதியான வன்முறை நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய மஞ்சு வாரியர் தன்னுடைய மனைவியை அவர் விவாகரத்து பண்ணுறாரு, காவியா மாதவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பெரிய ப்ராசஸ் அங்கே நடக்குது. அவர் அம்மாவோட விளக்குறாங்க, திருப்பி மோகன்லால் வந்து அம்மாவில் மறுபடியும் சேர்த்துக்கிறாரு. இன்றைக்கி அம்மாவுக்கு கூட 17 பேர் ரிசைன்மெண்ட் போகிறாங்க. அங்கே ஏதோ நடக்கிறது, அது இல்லைன்னு மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு எப்படிங்க தெலுங்கு திரையுலகம் நெப்போட்டிசம் சொல்லுகிற வாரிசு ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸால் கட்டுப்படுத்தப்படுகிறதோ, குறிப்பிட்ட ஒரு நடிகர்களாலும் தயாரிப்பாளர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறதோ, அதே மாதிரி கேரளாவும் ஒரு குறிப்பிட்ட நடிகர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறதுன்னு அவங்க சொல்றாங்க. ஒருத்தர் நாங்கள் போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணால் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க, அதோடு எங்களை ஒதுக்கிடுறாங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை, வாய்ப்பு இல்லை, நாங்கள் திரையுலகத்தை விட்டே வெளியே போகிறோம். இதே நாங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் எங்களுக்கு அடுத்த படங்கள் கிடைக்கிறது, நாங்கள் வந்து எங்கள் வாழ்வியலில் அடுத்த நகரத்து நகரத்து மாதிரி ஒரு கண்டிஷன் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் அவங்களோட இது. இப்போ ஒவ்வொரு திரையுலகமும் ஒரு மாதிரி இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் நடிக்க வந்திருக்கோம், நாங்கள் நடிக்க வந்திருக்கோம், நடிப்பதற்கான கூலி கொடுங்க, நடிப்பு முடிஞ்சுதான் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோன்றதுல ஸ்ட்ரிக்டாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டைரக்டர்கிட்டையும் ஒரு தயாரிப்பாளர்கிட்டையும் ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் நீங்கள் சொல்லணும். இன்றைக்கி கூட காலையில் இதில் ஒரு பார்த்தோம், பிருத்திவிராஜ் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, பிருத்திவிராஜ் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஷூட்டிங் பக்கத்திலே ஒரு அம்மாவையும் ஒரு பெண்ணையும் ஒரு ரூமில் வந்து தங்க வச்சு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்ப்பே தராமல் அந்த படத்தில் பணியாற்றிய சில நடிகர்களும் சில டெக்னீஷியனும் அந்த ரூமுக்கு போயிட்டு வந்து பாலியலான துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு பதிவை இன்னைக்கு அவர் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நடக்குது. அதாவது சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரூமை போட்டு நாளைக்கு ஷூட்டிங், இன்னைக்கு ஷூட்டிங், இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்க நாளைக்கு கிடைச்சிடும், அவர் அட்ஜஸ்ட் பண்ணால் இந்த பெரிய ஸ்டார் ஆகலான்னு சொல்லி அப்போ வந்து அறியாமை தான். அப்போ திரையுலகத்தை பற்றி நீங்கள் தெரியாமல் உள்ள வருகிறீர்கள். திரையுலகத்தை போய் தயவு செய்து தெரிந்து கொண்டு உள்ள வாருங்க. ஏன்னா திரையுலகத்தில் நீங்கள் பழைய காலத்தில் எதுங்கன்னா பல திறமைகள் இருந்தால் தான் திரையுலகத்தில் நிலைக்க முடியும். நீங்கள் வந்து வைஜித்திமாலா ஆகட்டும், பத்மினிலாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டார் அவங்க இருந்தாங்கன்னா என்ன காரணம்? அவங்க நடனத்தால் மக்களை கவர்ந்தாங்க, அவங்க வந்து நடிப்பால் மக்களை கவர்ந்தாங்க. அவங்க வந்து எந்த ஒரு கவர்ச்சி போதைப் பொருளாக நீங்கள் அவங்கள பார்க்கவே முடியாது. நீங்கள் பண்டரி பாயெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உட்காந்து அழுவீங்க. கண்ணம்மா அவர்கள் வந்து மனோகரால் பேசின வசனத்தை இன்னைக்கு வரையும் யாராலும் பேச முடியாது. இதெல்லாம் என்னன்னா சாவித்ரி மாதிரி ஒரு நடிகையே கிடையாது, நடிகர்கள் திலகம். அவங்க நடிகர் திலகம் எப்படி சிவாஜி கணேசனோ நடிகர் திலகம், நடிகைகள் திலகம். அவங்க அந்த அளவு ஒரு நடிப்பினுடைய மிகப்பெரிய உச்சம். அவங்க கிட்டலாம் யார்கிட்ட போகவே முடியாது. ஏன்னா தன் திறமையாலும் தன் நடிப்பு. ஏன்னா அப்போல்லாம் நீங்கள் சினிமாவில் நடிக்கணும்னா அவங்களுக்கு நடனம் தெரியணும், குதிரை ஏற்றம் தெரியணும், நீச்சல் தெரியணும், கார் ஓட்ட தெரியணும், சினிமாவுக்கான அடிப்படையான எல்லா தன்மைகளும் தெரியணும். அது வந்து ஒரு கேட்டகரியாக இருந்தது. அதனால தான் சினிமாவில் லிமிடெட் பீப்புள்ஸ் வந்தாங்க. இன்றைக்கி சினிமாவில் வந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் இருந்தால் எல்லாருமே நடிகை ஆகிறாங்க, எல்லாருமே அறகுறையாக ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து லைக் வாங்கணும், தன்னுடைய உடலை காட்டி லைக் வாங்கணுன்ற ஒரு மனநோய்க்கு ஆளாயிட்டாங்க.
இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர்லாம் போனீங்கன்னா லைக் வாங்கணுன்றதுக்காக தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. தான் என்ன பண்ணுறோம் ஒரு பப்ளிக்கில், நம்ம எதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோன்ற ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிற லைக்குக்கு ஆசைப்பட்டு பக்கத்தில் அந்த பொண்ணு லைக் அதிகமாக வச்சு நம்ம இதோட அதிகமாக லைக் வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், வேறு மாதிரி பண்ணணும்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமான பல பெண்கள் இங்கே அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் மாடு பண்ணணும். ரெண்டாவதுனா இன்றைக்கி சினிமாவில் வந்து ஆச்சரியப்படக்கூட ஒரு விஷயம் வந்து ஒட்டுமொத்த சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வாங்க, இன்றைக்கி வீட்டுக்கு வீடு ஒரு நடிகை இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா வீட்லேயும் ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது. எல்லா வீட்லேயும் அம்மா பொண்ணு நடிக்கிறாங்க, இல்லை அம்மா பையன் நடிக்கிறாங்க, இல்லை தாத்தா பேரா நடிக்கிறாங்க, இல்லை பேத்தி தாத்தா நடிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு செல்ஃபோனில் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் யாரோ ஒருத்தர் நடித்து கொண்டு தான் இருக்கிறாரு. அப்போ என்னன்னு தோணுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இது வந்து பெரியார் மண்ணுன்றாங்க, அப்புறம் வந்து ஆன்மீக மண்ணுன்றாங்க. நான் சொன்னேன் இது பெரியார் மண்ணும் கிடையாது, ஆன்மீக மண்ணும் கிடையாது, முழுக்க சினிமா மண்ணு தான் தமிழ்நாடு மண். அப்படி தான் நான் சொன்ன தருது. ஏன்னா இவ்வளோ பேர் வீட்டுக்கு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் ஆணோ பெண்ணோ வந்து தன்னை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? எல்லோருக்கும் நடிக்கணும், தன்னுடைய திறமையை வெளியே காட்டணும், தன்னை பிரபலப்படுத்திக்கணும், தான் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? அதற்கான ஸ்பேஸு, அதற்கான கண்டென்ட் நம்ம வந்து வெளிப்படுத்தி கொடுத்ததுனால இவங்க எல்லாம் வெளியே வராங்க. அதில் திறமையான நடிகர்கள் இருப்பாங்க, அதை மறுக்க விரும்பலை. ஆனால் எப்படியாவது லைக் வாங்கணும், எப்படியாவது மற்றவங்களோட நம்ம மேன்மையாக காட்டணும் அப்படின்றதுக்காக தன் உடலை மூலதனமாக வைத்து பண்ணுற இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்களாகட்டும், அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது தவிர்க்கப்படணும். பாலியல் இச்சை நீங்கள் தூண்டப்பட்டு ஒரு ஆண் வந்து உங்கள்ட்ட தவறு பண்ணுற மாதிரி உங்களோட உடை அலங்காரமோ உங்கள் ஸ்பீச்சோ உங்களோட நடை உடை பாவனைகளோ இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணை பார்த்தால் அவர்கள் கையெடுத்து கும்பிடணும். அதாவது பெண்ணை பார்த்தா வந்து கையெடுத்து கும்பிடணும், பெண்ணை பார்த்தா வந்து கை பிடிச்சி இழுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கையெடுத்து கும்புற மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போதையை கொடுத்து தமிழ்நாடு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கிட்டத்தட்ட வந்து 2 கோடி பேருக்கு போதையை கொடுத்து அரை மயக்கத்திலே வச்சுருக்கு. இன்றைக்கி நைட்டு இப்போ கல்யாணம்னாலும் சரக்கு தான், இங்கே சாவு வீடுனாலும் சரக்கு தான், வேறு பர்த்டேனாலும் சரக்கு தான், என்னன்னாலும் அன்றைக்கி அவங்களுக்கு குடின்றது ஒரு பிரதானமாக கொண்டு வந்திருப்பா. கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இங்கே நீங்கள் ரோட்டில் போய் ஒரு 100 பேரை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா அதில் 30-40 பேர் குடிகாரம் தான். இது ஆய்வு சொல்லுது. அப்போ நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்க. இன்றைக்கி போதை கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் கஞ்சா கலாச்சாரம் இருக்குது. கஞ்சா கலாச்சாரம் இப்போ குடிச்சிட்டாங்கன்னா, இப்போ டாஸ்மாகில் போய் மது குடித்தாலும் இது அண்ணன், இது வந்து நம்மளுடைய தங்கச்சி, இது அக்கா, இது நம்மளுடைய அம்மான்ற வேறுபாடு அளவுக்கு தான் அவனோட போதையின் அளவு இருக்கும். நீங்கள் கஞ்சா குடித்து ஹெராயின் எடுத்துட்டாலோ வேறு மாதிரி இப்போ பொருளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போதை வசதி நீங்கள் எடுத்துட்டாலோ, தான் அம்மா கிட்ட பேசுகிறோமா, தங்கச்சி கிட்ட பேசுகிறோமா, அக்கா கிட்ட பேசுகிறோமா, மனைவி கிட்ட பேசுகிறோமான்னு எந்த ஒரு அடிப்படையுமே அந்த கஞ்சா உங்களை மறைச்சிடும். அதனால தான் கஞ்சா குடிக்கிங்கன்னு சொல்கிறது. அவனா எழுத்து மாதிரி நிற்கிறவன் போலீஸ்காரன் தெரியாமல் போலீஸ்காரன் அடிக்கிறானுங்க. போய் மறுநாள் போலீஸ்காரன் போட்டு மிதிப்பான்ற அறிவு அவனுக்கு இல்லை. ஏன்னா அந்த காஞ்சா வந்து குடிக்கிறதுல அவனுக்கு ஒட்டுமொத்த அறிவும் அழுகி அவனுக்கு வந்து தன்னை ஒரு வெற்றியாளனாக வீரனாக காட்டிக்கொள்கிற தன்மை மட்டும்தான் அங்கே வரும். அப்போ இல்லாமல் நீங்கள் கஞ்சா குடிச்சினாவே நீங்கள் என்ன ஆழ் மனசில் சொல்லுதோ அதை செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற ஆழ் மனசு உங்களுக்கு திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு பெண்ணை அடையணும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நோக்கியே தான் நகரும். ஒருத்தனை வெட்டணும் அப்படின்னு தன்னிலை மறந்து அந்த மாதிரி கஞ்சா குடிக்கலும் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சு. அப்போ வருமுன் காப்போம் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் தான் உங்களை தற்காத்து கொள்ளணும். ஏன்னா நீங்கள் அரசாங்கம் உங்களுக்கு கை கொடுக்கல, இது வந்து அரசாங்கம் பண்ண வேண்டிய பணி. ஆனால் அரசாங்கம் நீங்கள் டாஸ்மார்க்லாம் வருமானம் 46,000 கோடி வருமானம் வரும்னு சொல்லிட்டு அரசாங்கம் அதை ரன் பண்ணுது. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கெங்கே எந்தெந்த இடத்த நீங்கள் வந்து பப்ளிக் பிளேஸில் கிராஸ் பண்ணுறீங்களோ அங்கே ஒரு 50% பேர் போதையான ஆட்கள் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு உள் மனதில் நீங்கள் உள் வாங்கிக்கணும். ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3.5 கோடி பெண்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அந்த 3.5 கோடி பெண்களும் உள் வாங்கிக்கணும். நம்ம ஒரு 100 பேரை கிராஸ் பண்ணி போனால் அதில் ஒரு 50 பேரில் வந்து குடிச்சவனும் கஞ்சா குடிக்கி தான் இருக்கிறான். அவன் என்ன நேரத்தில் என்ன பிஹேவ் பண்ணுவானோ நம்ம உஷாராக இருந்துக்கணும், நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், நம்ம உடை அலங்காரத்தை சரி பண்ணிக்கணும், நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பிரச்சனை கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லாமல் நம்ம அடுத்த நோக்கி நகரணும். நம்ம தேவையில்லாமல் ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ வலைதளங்களில் அன்வான்டான எந்த மெசேஜ் நம்ம பதிவு பண்ணி நம்மளை பற்றி ரகசியங்களோ நம்மளை பற்றி மைனஸுகளோ வெளியே சொல்லக்கூடாது. இப்படின்றத நீங்கள் வாங்கினால் மட்டும்தான் இப்போ தப்பிக்க முடியும். இதை நேற்று கூட நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியோட டிபேட்டில் பேசுகிறப்ப என் பக்கத்தில் இருக்கக்கூடிய
ஒரு பெண்மணி வந்து ஆதகமாக பேசுனாங்க. நீங்கள் பெண்களை மட்டும்தான் நீங்கள் குறை சொல்கிறீங்க, ஆணுக்கு அந்த அறிவை சொல்லுங்கள், ஆணை வந்து ஒழுங்காக வளர்க்க சொல்லுங்கள், ஒரு பெண்ணை பெண்ணாக பார்க்க சொல்லுங்கள், ஒத்துக்கிறோம். அது நான் அவருக்கு சொன்னதுக்கு நான் அங்கேயே பதில் சொன்னேன். ஒரு ஆண் வந்து எல்லா பெண்களையும் சகோதரியாக பார்க்கணுன்ட்டு தான் எல்லாரும் வளர்ப்பாங்க. எல்லா அப்பா அம்மாவும் சொல்லி அப்படி தான் வளர்ப்பாங்க. எல்லா அப்பா அம்மாவும் பையனை கூப்பிட்டீங்க வா உங்கள் அக்கா மட்டும்தான்டா உனக்கு அக்கா, மற்றவங்களாம் ஓ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க. நல்ல பெண்மணியாக இருக்க, நல்ல தகப்பனாருன்னு, நல்ல தாயின்னு சொல்லுவாங்க. எப்போ அவங்க அக்கா இவங்க, உங்க தங்கச்சி இவங்க, உனக்கு முறை பொண்ணுன்னு சொல்லி இத்தனை பேர் இருக்காங்க, இவங்கள்ட்ட நீ வம்புலுக்கலாம், பேசலாம், விளையாடலாம், எது வேணால் பண்ணலாம். அதாவது சொல்கிறது வாய் வார்த்தையாக சொல்கிறேன். மற்றபடி வெளியே போனால் அவங்களெல்லாம் நீ சகோதரியாக நினைக்கிறோம். எப்படி உங்கள் அக்காவை நீ சகோதரி நினைக்கிறோம், உங்கள் தங்கச்சி எப்படி சகோதரி நினைக்கிறோம், அந்த மாதிரி நினைக்கணும் தான் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுப்பாங்க. நீ வா உன் வேலை இன்றைக்கே பைக் வாங்கி குத்துறான், ட்ரெஸ்ஸை மட்டும் போ, எல்லா எந்த பொண்ணையும் கூடாது, எல்லா பின்னாடி சுற்று, எல்லா ரிப்போர்ட்டுக்கு உனக்கு என்ன வருதோ என்ஜாய் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்களா? கிடையவே கிடையாது. அந்தந்த பருவநிலை மாற்றத்தில் அவங்க உட்பொள்கின்ற போதையின் மூலம் தான் அவங்க செயல்பாடுகள் மாறுது தவிர பெற்றோர்கள் யாருமே அதை ஊக்குவிக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இன்னைக்கு அரசாங்கம் ஒட்டுமொத்த போதை கலாச்சாரத்தை இங்கே பரப்பி இருக்கிறதுனால நீங்க வந்து அலர்ட்டாக இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்க. அதுதான் வந்து உருவசி சொல்றாங்க, குஷ்பும் அதுதான் சொல்றாங்க. எஸ்னா எஸ். இப்போ ஒருத்தர் வந்து பாலியல் ரீதியாக ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாரு, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அவர் சொல்கிறது தான், நான் உங்களை லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கின்றதை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு எஸ்னா எஸ், நோனா நோ, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். 2 வார்த்தை தான் அதில். எஸ்னா எஸ், நோனா நோ. ஆனால் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டியா, சரி தங்கச்சிக்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துரு, அவளை ட்ரை பண்ணி பார்ப்போம், அவள் வேணான்னு சொல்கிறோம், பெரியமா பொண்ணு எதுனா இருக்கா அதுக்கிட்ட இந்த லெட்டரை கொடு அப்படின்னு சொல்கிறவங்களாம் அவெல்லாம் பாலியல் ரீதியான அத்துமீறல் பண்ணுற ஆட்கள் தான். அதனால வந்து ஒரு ஆணும் பெண்ணும் லவ் பண்ணவே கூடாது, ஒரு ஆண் பெண்ணும் வந்து சந்திக்கவே கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல. எஸ்னா எஸ், நோனா நோன்றது குஷ்பு அவங்க தான் மேற்கோள் காட்டினாங்க. அப்போ நம்ம எதை நம்ம சொல்ல வரோன்னா, மலையாள திரையுலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி உப்மா கம்பெனிஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இந்த வேலை நடக்கவே நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த சினிமா தொழிலை தெய்வமாக பார்ப்பாங்க. நீங்கள் கேமராவை ஸ்டார்ட் பண்ணோன்னா கேமராலாம் ஸ்டார்ட் ஆகாது. ஏவிஎம்முடைய எந்த படம்னாலும் முதல் ஷாட்டு பிள்ளையார் கோயிலில் தான் வைப்பாங்க. அந்த பிள்ளையாருக்கு வந்து ஆரத்தி கட்டுற மாதிரி ஒரு ஷோ வச்சுட்டு தேங்காய் உடைச்ச பிறகு தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். அதேமாரி நீங்கள் தமிழ்நாட்டில் இப்பயும் போய் எந்த ஷூட்டிங் போங்க, கேமரா வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறப்ப தேங்காய் எடுத்து கேமராவை சுற்றிட்டு எல்லாரையும் சுற்றிட்டு உடைச்சிட்டு தான் கேமரா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதேமாரி படம் முடிஞ்சவுடனே யூனிட்டியை நிற்க வச்சு பூசணிக்காய் வச்சு சுற்றி பூசணிக்காய் உடைச்சி படம் முடிஞ்சுதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த எல்லையை தொட்டுட்டாங்கன்னா, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுன்ற அந்த எல்லையை தொட்டுட்டாங்கன்னா அதை வந்து ப்ரொஃபஷனலாக தெய்வமாக பார்ப்பாங்க தொழிலை. இப்போ நீங்கள் எந்த ஒரு வேலை பண்ணுங்க, இப்போ நீங்கள் ஒரு நகை வேலை செய்கிறீங்க, அங்கே போகிறப்போ ஒரு பட்டறைக்குள்ளே போகிறப்போ சைட்டாக அது பட்டையில் அடிச்சிட மாட்டீங்க, எடுத்து அதை வணங்குவீங்க ஃபஸ்ட்டு. அதேமாரி ஒரு தச்சு வேலை செய்கிறீங்க, கார்பெண்டர் போகிறார், போனோன்னே எடுத்து அடிக்க மாட்டார், முதல்ல அதை வணங்குவார். ஒரு குளத்து வேலை செய்கிறவங்க போனோன்னே செங்கலத்துக்கு போட மாட்டோம், முதல்ல வணங்குவோம். செய்யும் தொழிலே தெய்வம். அந்த மாதிரி எதுக்கு நான் இவ்வளோ உதாரணம் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய சினிமா கலைஞர்கள் வந்து தெய்வமாக கும்பிட்றாங்க. 24 கிராஃப்ட் தமிழ்நாட்டில் இருக்குன்னா 24 கிராஃப்டோடைய கலைஞர்களும் தன்னுடைய ஒரு யூனிட்டையும் தெய்வமாக கும்பிடுவாங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கொன்றுமா இங்கொன்றுமா எவனோ படம் தயாரிக்கிறன்ற உப்மா கம்பெனி எவனோ வரதான் செய்வான், வைக்கோல் விற்கிறேன், வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், இங்கே வரேன், எது பண்ணுறேன், நான் படம் எடுக்க போகிறேன்ட்டு சும்மா ஒரு ஆடிஷன் மாதிரி வச்சு ஒரு படம் காட்டி தன் நிச்சயத்தை தீர்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறானுங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, தெலுங்குலையும் கிடையாது. ஆனால் மலையாளத்தில் பெரிய பெரிய கம்பெனிஸே அப்படி நடந்துருக்கிறதுனால தான். ஏன்னா அது நீங்கள் வந்து நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறேன், அது கம்ப்ளைண்ட் வாங்குற இடத்துல பாதி பேர் கம்ப்ளைண்ட் உள்ளவனா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுதான் அங்கே அம்மா அவளை சேர்த்து 17 பேர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ மலையாள திரையுலகம் வந்து இன்றைக்கு வந்து இந்த பாலியல் ரீதியான பிரச்சனையை சந்திக்கிறதுனா இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப லேட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி.